ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னாக்கா, சிஆர்பிஎஃப் அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, கான்ஸ்டபிள், டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்மேன்ஸ் அண்டு பியோனியரில் கொடுத்துருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 20/4/2026, க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 19/5/2026 கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தா அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் எக்ஸாம் எல்லாமே டோட்டலாக ஆன்லைன் தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 டெஸ்ட் வைக்கிறாங்க உங்களுக்கு. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, ட்ரேட் அண்டு ஸ்கில் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, டீட்டெயில் ஆஃப் மெடிக்கல் எக்ஸாமினேஷனு, ரிவ்யூ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது சிஆர்பிஎஃப் மொத்தமாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு இதில் இன்னும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதேமாதிரி பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. தெளிவாக உங்களுக்கு வந்து என்ன டீட்டெயில் இருக்கும் அதில் போய் நீங்கள் பார்த்தா கண்டிப்பாக எல்லாமே புரியும் உங்களுக்கு. அதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து 21,700 கொடுக்குறாங்க சேலரி உங்களுக்கு. ஸோ வேகன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல சொல்லியிருக்காங்க பாருங்கள், 19,175 கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா மேல் வந்து 9,096 கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் பார்த்தீங்கன்னாக்கா 79 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 9,125 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலுக்கு என்னென்ன வேகன்சி, என்னென்ன கேட்டகரி எல்லாமே தெளிவாக காலம் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தமிழ்நாட்டில் 673 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பைன் பண்ணி தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியூனியரில் விங்கில் கொடுத்துருக்காங்க. 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க மேல் உங்களுக்கு. ஸோ அது வந்து மேஸ்டன் எலக்ட்ரிஷியன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மொத்தமாக 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கேட்டகரிஸ் அதாவது கேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ யாராவது தேவையில்லை கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இதில் இன்னும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன் மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிகிரி பண்ணுறவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க, இல்லை டிஸ்கன்டினியூ பண்ணியிருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது உங்களுக்கு. ஸோ அது தம்பி அவங்க அக்செப்ட் பண்ணல உங்களுக்கு. ஒன்லி 10th படிச்சிருந்தாலே போதும். நீங்கள் 10th 12th டிகிரி படிச்சிருந்தால் கண்டிப்பாக ஓகே தான், உங்களுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வயசு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினிமம் வந்து 21 வயசாக இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 27 வயசு இருக்கணும். அவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 22/1/1999 மேலே இருக்கணும். அதேமாதிரி வந்து 1/1/2005 இருக்கணும். இவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கான்ஸ்டபிள் மோட்டர் வெஹிக்கிள் மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, மோட்டர் வெஹிக்கிள், கார்பரேட்டர், ட்ரெய்லர், பேஸ்மேன், பைப்லைன் மேலே அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா 18லேருந்து 23 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் சேம் கொடுத்துருக்காங்க. அதே வந்து 2/1/2003 1/1/2008 வரையும் கொடுத்துருக்காங்க. அந்த வயசுக்கு மட்டும் அவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிள் டிரைவருக்கு மட்டும் அந்த வயசையும், மற்ற இருக்க வேகன்சிலாம் பார்த்தீங்கன்னா இந்த வயசுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த வயசுக்குள்ளே இருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்க வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு போதுமான விஷயம் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு. டிரைவர்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th படிச்சிருந்தாலே போதுமானதான் நீங்கள். அதுக்கான டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா மஸ்ட்டு ஹெவி டிரான்ஸ்போர்ட் டிரைவர் லைசன்ஸ் கம்பல்சரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மோட்டார் மெக்கானிக்கல் வெஹிக்கிள்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா 10th 12th படிச்சிருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க. சேம் அதே டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இண்டஸ்ட்ரியல் இதான் ஐஐடி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து சர்டிஃபிகேட் மெக்கானிக்கல் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கணும். அப்படின்னா ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் கம்பல்சரி 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வாங்கிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லை நீங்கள் நேஷ்னல் ஸ்டேட் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேட்மேன் வந்து ஆல் டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கும் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 10th முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சார் அது வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் நீங்கள். டெக்னிக்கல் கொஷின் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி ஒர்க்கட் எக்ஸ்பர்ட் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியூனியர் விங்கில் பார்த்தீங்கன்னா மேசன் எலக்ட்ரிஷியன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே சேம் குவாலிஃபிகேஷன் தான், 10th படிச்சிருந்தாலே போதுமானது தான். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பெட்டர்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி யாரெல்லாம் எலிஜிபிள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு அனெக்ஸ்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வெப்சைட்டும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா வாங்குறாங்க உங்களுக்கு. ஆல் கேட்டகரிஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் வாங்குறாங்க. ஸோ யாரும் தெரியல கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா
உங்களுக்கு எந்தெந்த ஸ்டேட் வைஸ் உங்களுக்கு வந்து எந்தெந்த சென்டர் தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த டெஸ்ட் வைப்பாங்க பார்த்தீங்களா, ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, பிஇடி டெஸ்ட் எல்லாமே டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சென்டருக்கு எக்யூப்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. அந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளோ கண்டிப்பாக அதை கான்டாக்ட் பண்ணி பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிஇடி கொடுத்துருக்காங்க. மேலுக்கு ஃபீமேலுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு. இது அதாவது டிரைவிங்கு, ஸோ இதை ரன்னிங்காக அது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபீமேலில் எவ்வளோ, மேலில் எவ்வளோன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலுக்கு ஃபீமேலுக்கு எவ்வளோன்ட்டு. மேலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 170 இருக்கணும். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 157 இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து எல்லாமே தெளிவாக அதாவது ரிலாக்ஸேஷன், அதாவது இந்த வயசுலேருந்து ஒரு தரக்கலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தரத்தை தெளிவாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. செஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்எக்ஸ்பெண்டரில் பார்த்தா 80 சென்டிமீட்டர்னும், மினிமம் எக்ஸ்பென்ஷனில் வந்து பார்த்தா 5 சென்டிமீட்டரும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ஆல் கேண்டிடேட் பார்த்தா 76 நார்மலாக கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷனில் வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அது தகுந்த பார்த்து நீங்கள் ஹெல்த் ஃபிட் பண்ணி நீங்கள் போனால் பிளான் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த சிலபஸ் எவ்வளோ மார்க்குன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. எலிமினேட்ரி மேத்தமெட்டிக் கொடுத்துருக்காங்க. இந்தியன் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. மொத்தமே பார்த்தா 25 மார்க் தான் எல்லாமே டோட்டலாக கொடுத்துருக்காங்க. 4 சிலபஸ் கொடுத்துருக்காங்க. 2 மணி நேரம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அது தகுந்த பார்த்துக்கங்க. நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னாக்கா 0.25 மார்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதினாக்கா நீங்கள் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாம் தெளிவாக உங்களுக்கு என்னென்ன கேட்டகரி என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கன்பார்த்தன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் படித்து பார்த்து அதை அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, எம்ப்ளாயர் ஐடி, அதுமாதிரி எல்லாமே தெளிவாக டாக்குமெண்ட்லாம் வேணும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு போதும் நிமிஷம் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ வெப்சைட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ யாரும் தகுதியில் கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.